எனக்கு பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால தான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதோட வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடு கொஞ்சம் லென்த்தாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். டேய், உங்களுக்கு எவ்வளவு தைரியண்டா இருக்கும்? எப்பட்றா நீங்கள் இதை செய்யலாம்? ஐடல் ஐசக், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஹியூமன் ரிலியமுக்கு என்னை சம்மன் பண்ணியிருப்ப. இதுக்கான தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தரும். என்ன பண்ணணும்னு பாருங்க. இப்போ ஐயையோ, விட்டா மேன்சனே பற்றிக்கிட்டு எரியும் போலையே. யாராச்சும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். அடே, நான் ஒரு கிங்குடா, என்னை சம்மன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியண்டா? இந்த மேன்சனை சும்மா விட மாட்டேன். இப்போ இந்த மேன்சனே அழிக்கிறேன்டா. என்னை சம்மன் பண்ணது யாருன்னு சொல்லுங்கடா. ஐயையோ, இந்த மேன்சனே இப்போ அழிக்க போகிறான் அவன். கண்டிப்பாக இது டிவைன் ஃபயரே தான். இது கண்டிப்பாக மானவை கன்சர்ன் பண்ணி அது எனர்ஜியாக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அவனை தடுக்கிறது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக அது டிவைன் ஃபயர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது? அப்பா, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு ராஜாவை போய் இங்கே சவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி இங்கே எங்களை எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டீங்களா? அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் எனக்கு. நான் ஒன்றையும் சமன் பண்ணல. அந்த உட்காந்துருக்கு பாரு குழந்தை, அதுதான் சமன் பண்ணிச்சு. எது கேட்குறதா இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டுக்க. அந்த உட்காந்துருக்கான் மாதிரி அவன்கிட்ட போய் கேட்டுக்க போ. அடே, செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்போ என்ன கொத்துறியாடா? இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ மொத்த வரையும் என் மேலே திருப்பி விட்டீங்க. இப்போ அவன் என்ன தான் அந்த அட்டாக் பண்ண போகிறான். உண்மையிலே அந்த உட்காந்துருக்கானே அந்த பையன்தான் உன்னை சமன் பண்ணான். அடே, என்னை காலி பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட பிளானை போட்டிங்களடா? இதுக்கு நீங்கள் என்னோடய வயிற்றை கிழிச்சே அதை எடுத்துருக்கலாமாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய், நான் சரியான கோவத்தில் இருக்கேன். எனக்கு வர கோவத்துக்கு இங்கே இருக்க மொத்த நாட்டையும் அழிக்க போகிறேன்டா. ஐயையோ, என்ன இப்போ நாட்டை அழிக்கிறேன்னு சொல்கிறான் அவன். மிட்ரெங்கில் இருக்க ஏதாச்சும் ஒரு சாதாரண ஸ்பிரிட்டு தான் வரும்னு நினச்சேன். ஆனால் ஒரு ராஜாவே வரும்னு நான் எதிர்பார்க்கலை. இப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்சோண்டு டிவைன் பவரை பயன்படுத்தினேன், அதுக்கு இப்படியா நடக்கணும்? மாஸ்டர், உங்களோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்ன இருந்த உடம்போட இந்த உடம்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடே, கொஞ்சம் நேரம் வாயை மூடுறா, நான் என்ன பண்ணுறேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர், நீங்கள் இந்த டிவைன் பவரை வச்சுக்கிட்டு வெளில போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடே ஆமாண்டா, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படா வெளில போகிறது? கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரப்போகுதுடா. அங்கே பாடுறா, அவன் ஏதோ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். மாஸ்டர், அதை பார்க்குறதுக்கு ஏதோ மானவ எனர்ஜியாக மாத்திர மாட்டோம் தெரியுது மாஸ்டர். என்னடா சொல்கிற? மாஸ்டர், இது ஒரு கிங் லெவல் இருக்கிற ஸ்பிரிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி அந்த கடவுள்களை எதுக்குறப்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். நான் எப்படி அவனை பற்றி எனக்கு கீழே அடி பண்ணி வைக்கிறது? கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. சாவுங்கடா, என்னை எப்படா நீங்கள் இங்கே கொண்டு வரலாம்? அவங்கள சும்மா விட மாட்டேன்டா. எல்லாரையும் பொசுக்கி நெருக்கா வாட்டி எடுக்கிறேன்டா. வாங்கடா. மாஸ்டர், இது உங்களுக்கு கிடச்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இது மட்டும் ஒரு கிங் லெவல் இருக்கிற ஸ்பிரிட் எப்படா அந்த கடவுளுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க முடியும்? இப்போ நான் இதை கட்டுப்படுத்தலாம், இந்த கடவுள் அவங்களுக்கு தானடா இது சாதகமாக போகும். கண்டிப்பாக இது அவங்களுக்கு தான் சாதகமாக போகும். நீங்கள் சொல்கிறதும் உண்மை தான். கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிற கிங் லெவல் ஸ்பிரிட்லாம் அதிகமாக இல்லை. இதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை அடைய தான் பார்ப்பாங்க. அதனால இந்த ஸ்பிரிட்டை அப்படியே சொர்க்கத்துக்கு திரும்பி அனுப்பிச்சி வச்சுருங்க எப்படியாச்சும். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ தொட்டா வந்துருச்சு, நான் எப்போ அனுப்பி வைக்க முடியும்? அங்கே பாருங்கள் அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அடே, அந்த கடவுள் முட்டா போயிடுவோம். எங்கள்கிட்ட இருந்த கான்ட்ராக்டர் அதோட தீர்த்து வச்சுக்கிட்டாங்கடா. அதனால நான் சரியான கோவத்தில் இருக்கேன்டா. எவன்டா என்ன இங்கே சமன் பண்ணது? ஒழுங்கு முடியாதே யாருன்னு சொல்லுங்கடா. அர்த்தமே இல்லாமல் இந்த ஸ்பிரிட்டை போய் தண்டிச்சிருக்காங்கல்ல அந்த கடவுள்கள். அதனால இந்த ஸ்பிரிட் இவ்வளோ கோபம். அதனால தான் இந்த ஸ்பிரிட் இவ்வளோ கோபமாக இருக்குதோ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடே, வாயை மூடுங்கடா முட்டாள் மனிதர்களா. கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா என்ன இங்கே வர வச்சதுக்கு. அடே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் துணிஞ்சு நீங்கள் என்ன அழைச்சிருப்பீங்க? உங்களை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டா. நான் உன்னுக்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, நான் உன்னை இங்கே கூப்பிடலை. உன்னை கூப்பிட்டாலும் அங்கே உட்காந்துருக்காம இருப்போ, இந்த உட்காந்துருக்காம அவன் தான் உன்னை கூப்பிட்டது. ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். மாஸ்டர், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், இவ்வளோ சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டை விட்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. அதை கட்டுப்படுத்தியாமல் என்னடா சொல்கிறீங்க? சின்ன குழந்தை போய் என்ன அழைச்சிச்சா? இது எதுவும் வெள்ளாட்டு எதுவும் பண்ணுறீங்களாடா? பைத்தியக்காரங்களா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா? நான் ஒன்றுக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் ஒன்றை அழைக்கலை, அவன் தான் ஒன்றை அழைச்சான். நீ போய் பார்த்துக்கப்போ. நீ செஞ்சேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை ஒத்துப்பேன். கண்டிப்பாக அந்த சின்ன குழந்தை செஞ்சுன்னு சொல்கிறீ, அதை நான் எப்படி ஒத்துப்பேன்? ஆமாம், எனக்கும் இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்துக்கலாம். அடச்சை, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. கண்டிப்பாக இந்த ஸ்பிரிட்டை எனக்கு கீழே தான் நான் கொண்டு வந்து ஆகணும். அதுக்கு சரியான காரணம் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்பிரிட்டை கண்டிப்பாக நான் என்னோடய கீழே கொண்டு வந்தே தீருவேன். எதுனாலனா இந்த ஸ்பிரிட்டு கடவுளை வெறுக்குதுன்னு சொன்னிச்சு. அதனால இது கண்டிப்பாக எனக்கு கீழே வந்தே தீரணும். இந்த ஸ்பிரிட்டு
நான் உன்னை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி எனக்கு கீழே ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டே தீருவேன். கண்டிப்பாக இந்த பையன்தான் என்னை சமன் பண்ணியிருக்கானா, இவன் தான் என்னோட மாஸ்டராக இருக்கணும்னா என்னோடய அட்டாக் அவன் தாங்கியே ஆகணும். நான் பண்ணுற இந்த அட்டாக் அவன் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலைன்னா அவன் செத்து போயிடுவான். கண்டிப்பாக இவன் தான் என்னை சமன் பண்ணியிருந்தா இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியமும் இருக்கணும். ஏன்னா எனக்கே சவாலா? கண்டிப்பாக நான் இந்த அட்டாக்கை தடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டியோ? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஐசக், என்னாச்சு? எதுவும் ஆகலையில உனக்கு? இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கலாம்.